மேடையில இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு, இந்த இந்த செகண்ட்ல வந்து நீங்க கண்ண ஏங்க அசைக்கணும். அது என்னங்க அது பெரியதமா இருக்குது. ம். யா இப்போ அம்பேத்கர் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் கூட எழுதி வச்சு தான் படிப்பாங்க. ஓகே. ஓகே. உலக அரங்குல நீங்க வந்து ஐநால போய் பேசினா உங்க இஷ்டத்துக்கு பேச முடியாது. யூ ஹேவ் டூ டேக் அ பிரிண்ட் அவுட். அந்த பிரிண்ட் அவுட்ட முன்னாடியே எல்லாத்தையும் குடுத்துட்டு, அதுலேருந்து தான் படிப்பாங்க. அதுதான் சரியான முறை. ஓகே. எழுதி வச்சு படிக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது? சிறுபிள்ளைத்தனமான ஆர்குமெண்ட்டுங்க அது. எழுதி புரியுது. வச்சு படிச்சா என்ன இப்போ? நீங்க வந்து 3/4 மணி நேரத்த மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம். எல்லாருக்குமே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஓகே. எழுதி வச்சு படிக்கிறதுல எந்த பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணாம சொல்லிட்டு வரலாம். ம். அ. ம். புரியுது. ஆனா, அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்துச்சு அப்டின்னா, இந்த செகண்ட்ல வந்து நீங்க வந்து இவங்கள பார்த்து பேசணும். இந்த கை அசைக்கணும். ம். அப்புறம் வந்து உயிர் வணக்கம், உயிர் வணக்கம்னு இத்தன தடவ 3 தடவ நீங்க அந்த சொல்லணும். அந்த அந்த வந்த ஃபோட்டோகிராஃபே ம். அதுல வந்து அந்த டெக்ஸ்ட் அவ்வளோ கிளீனா இருந்துச்சா? நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என் கண்ணுக்கு அது தெரியல. பிளரா தானே இருந்துச்சு. ஆமா. யாரு கண்ணுக்கு அது அவ்வளோ கிளீனா தெரிஞ்சது? ஓகே, ஓகே. இப்ப யாரு பொய் சொல்றான்? எவன் உண்மை சொல்றான்? புரியுது. சரி, இங்க உள்ள ஒரு சில அரசியல் தலைவர்களை தவிர, மற்ற எல்லாருக்குமே ஸ்பீச் ரைட்டர்ஸ் எழுதி குடுக்குறது தான். ஓகே. எனக்கு தெரிந்தவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஸ்பீச் ரைட்டரா இருந்திருக்காங்க. ம். அவங்க எழுதி குடுப்பாங்க. அதை இவங்க பார்த்து அதை உள்வாங்கிட்டு பேசுவாங்க. இதுதான் 90% ஆஃப் த பொலிட்டிஷியன் இப்படிதான். ஓகே. ஜெயலலிதா கூட வந்து செய்வீர்களான்னு சொல்லிட்டு அடுத்த பேஜ் தான் திருப்பாங்க. ஆ, ஆ. சொன்னார்களே, செய்தார்களா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த பேஜ் தான் திருப்புவாங்க. ஓகே. திரு இப்போதைய முதல்வரும் வந்து எழுதி வச்சு தான் படிப்பாரு. துணை முதல்வர் எல்லாம் இதுல என்னங்க தப்பு இருக்கு? புரியுது. 3/4 மணி நேரத்த ஒருத்தன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசணும்னு அவசியம் இல்லல்ல. இப்ப சீமான் 3 மணி நேரம் பேசுவாரு. ம். அது அவருக்கான ஸ்கில். ஓகே. அந்த ஸ்கில்ல நீங்க விஜய்கிட்ட எதிர்பார்க்கிறதோ, இல்ல அறிஞர் அண்ணா பேசுவாரு 3 மணி நேரம் பேசுவாரு, 2 மணி நேரம் பேசுவாரு. ம். கலைஞர் பேசுவாரு. நாஞ்சில் சம்பத் பேசுவாரு. இந்த ஸ்கில் அவங்கள்ட்ட உள்ள ஸ்கில் வந்து எல்லார்ட்டயும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது எப்படி இது? அது புரியுது. முடியாது இல்லையா? ஸோ எழுதி வைத்து படிக்கிறத ஒரு ஒரு கேலி கிண்டல் பண்றது. அவ எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கிரிப்ட் அவ்ளோ அந்த அந்த பிளரா தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஷாட் இருந்தது. ஓகே. இவங்களுக்கு எப்படி அத டீகோட் பண்ணாங்க. அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே. நார்மல் ஐஸ்க்கு நானும் ஜூம் இன்லாம் பண்ணி பார்த்தேன். எனக்கு பிளரா தான் தெரிஞ்சது. ஓகே. இதுக்கு எது சொல்றேன்னா, இதையெல்லாம் வைத்தா ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணோம். அந்த மாநாடுல அவர் பேச வேண்டிய விஷயங்கள், பேச மறந்த விஷயங்கள், மாநாட்டு உங்களோட விமர்சனமும் மெச்சூர்டா இருக்கணுங்க. கரெக்ட். மெச்சூர்ட் இல்லாம குழந்தைத்தனமா இருந்ததுன்னா, புரியுது சார். அது வந்து ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாதுல்ல. அது தேவையில்லதுன்றேன். தேவையில்ல. ஏதாவது ஒரு ஒரு குறைய கண்டுபிடிக்கணும் ஆ. அப்படின்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருந்தா ஒரு பேப்பர் கடிச்சிச்சு. ஆ. அத வச்சு பேசு அப்படின்றது மாரி தான் இருந்தது. இது நான் எடுத்துக்கிட்டேன் அத. ஓகே சார்.